திருக்குறள் கதையே பேசலாம் என்று நான் முடிவெடுத்துக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன், மிரண்டுருவீங்க அதை. பெரியார் வர்ணாசிரம் தர்மத்துக்கு எதிரானவர் தெரியுமனுக்கு. பாப்பான் உயர்ந்தவன் சூத்திரன் தாழ்ந்தவன்கிற வர்ணாசிர தர்மம் அதுக்கு எதிரான பெரியார் இல்லையா? அப்போ அவருக்கு பாப்பானை பிடிக்காது இல்லையா? பிராமணிசம் பிடிக்காது இல்லையா? பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு பாப்பா சேர்த்து போனால் கண்ணீர் விடாருமா. யார் அவர்? ராஜாஜி. ஆமாம், 2 பேர் அப்படி உயிருக்குள்ள நண்படாக இருக்கிறாங்க. நண்படாக இருந்துட்டு ராஜாஜி செத்து போனப்போ சுடுகாடுக்கு போகிறாரு, பெரியார் போகிறாரு. அப்போ நடக்க முடியாது, வீல் சேரெலாம் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போன பார்த்தா பிவி கிரி ஜனாதிபதி சுடுகாட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ஏன் நாட்டு முதல் குடிமை நின்றுட்டுருக்கிறான், என்ன சேரில் உட்காந்து வச்சுக்கேன், எது கீழே உட்காருவீங்க. ஐயா அவங்களை கீழே உட்கார தூக்க முடியாது, அதெல்லாம் தெரியாது. ஒன்று அவர் சேர் போடுங்க, இல்லைன்னா என்ன கீழே உட்காருங்க. பிடிவாதம் பண்ணி அந்த வரட்டை தீவிக்கும் போது கேவி எழுதார். அதைத்தான் முதல் நான் நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நிற பேரையா நட்புங்கிற ஆண்டோர் நட்பு வளர வரைபோர் வளரும் தீயோர் நட்பு தேய் வரைபோர் தேயும் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு முதல் திருக்குறள் பேசலாம் முடிவு பண்ணும்போது முடிவு பண்ணி இந்த சொல்லிவிட்டு ஒரிஜினல் டிகே ஆள் இருக்காங்கல்ல, சுபவீர பாண்டியன் அறிவுமதி எல்லாம் சொல்லி கதை அண்ணா 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 சத்தியமாக சேர்த்துக்கினானுங்க. அப்படி அதுக்கப்புறம் தான் மிச்ச கதையெல்லாம் 100 கதை ரெடி பண்ணேன்.